இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா காதல். எனக்கு தெரியும் நீ எனக்காக தான் வச்ச. வாயில வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. சென்டிமெண்ட். இந்த மானக்கெட்ட தொழில எல்லாம் என்னால பண்ண முடியாது. ஒரு ஆடுறா ஃப்ளோவா போயிட்டு இருக்கல கூட கூட பேசினா மறந்துட மாட்டேன். காமெடி. ஆனா எதிரிலேயே நெஞ்ச மிதிக்கிற நீ ஓஹோ நான் அப்புறமா வரேன். ஆக்ஷன். தம்பிக்கான கோபமா வந்தாலும் வீடே ரணகலமாய் போன்னு பயந்து உடனே ஒரு காப்பியை கொடுத்து ஆஃப் பண்ணி போடுறது. இதே உனக்கு வேலை. இதை எல்லாத்தையும் மொத்தமா மிக்சில போட்டு அரைச்சி கொடுத்த ஃப்ரூட் மிக்சர் தான் இந்த அமரகாவியம். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம் என்ன பண்ணிடுவானுங்க. இந்த படத்தோட மொத்த கதையும் பார்த்தோம்னா ஒரு வழி ஆயிடுவோம். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது. அதனால ஹைலைட்டான சில மொக்க சீன்களை மட்டும் இந்த செகண்ட் பார்ட்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ரெண்டாவது பார்ட்டை ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்க சிரிப்புக்கு நான் கேரண்டி. ஆமாய்யா. அப்போ ஆரம்பிக்கலாங்களா? ஸ்டார்ட் மியூசிக். இந்த பயபுள்ள நயா பைசா செலவு இல்லாம வெறும் மொபைல் ரிங்டோனை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை கரெக்ட் பண்ண பாக்குது. அது என் மொபைல் ரிங்டோன். அந்த ரிங்டோனை ஏன் வச்சேன்னு கேக்குறேன். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. அதுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, இங்கு சிறுநீர் கழிக்காதீர் அப்படின்னு எழுதியிருந்த இடத்துல அதையும் மீறி ஒருத்தன் ஜிப்பை திறந்து கறக்க ஆரம்பிச்சிடறான். சிறுநீர் கழிக்காதீர். கழிச்சானே அந்த மனுஷனுக்கு புத்திமதி சொல்றதுக்கு பதிலா அவருக்கு பாடம் புகட்டுறேன்னு டிஆர் பண்ண வேலை தான். எப்பா தாங்க முடியலடா சாமி. என்னது முன்னாடி மழை பெய்யல பின்னாடி பெய்யற மாதிரி இருக்கு. என்ன இது எங்க இருந்து வருது? என்ன நடக்குதுங்க? ஆராய்ச்சி முக்கியமாடா, முதல்ல கைய வச்சு அடடா. லவ் பண்ற பையன் விஷத்தை குடிச்சிட்டான்னு கேள்விப்பட்டதும் இந்த பொண்ணு காப்பாத்த தான் வருதுன்னு நினைச்சா கையோட விஷத்தை கொண்டு வந்து அவனை குடிக்க சொல்லுது. நான் ஒரிஜினல் விஷத்தையே கொண்டு வந்திருக்கேன். குடி குடி. அந்த நாரப்பயலும் விஷத்தை குடிச்சிட்டு பண்ண வேலை இருக்கு. தலைவன் இந்த ஸ்டெப் எல்லாம் எங்க தான் கத்துக்கிட்டாருன்னு தெரியல. வில்லன் வில்லி இவங்க ரெண்டு பேரும் ஜல்சா பண்ணிட்டு இருக்கும்போது சிவ பூஜையில கரடி நோய்ஞ்ச மாதிரி மேல இருந்து தலைவர் தான் குதிப்பாருன்னு பார்த்தா அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். தொட்டு தொட்டு என்னை தொட்டு களி மண்ணை சிப்பமாக்க யார் செய்தோ. ஓ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா. இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்கன்னா, இதோ நிக்கிறான் பாருங்க இந்த பயப்புள்ள வீராசாமி தங்கச்சிய காதலிக்கிறான். அதுதானே நியாயம். ஒரு நல்லவன் தங்கச்சிய நல்லவன் தானே காதலிக்கணும். இவன் ஏன் ஆள்தாண்டே? அத நீ சொல்லக்கூடாதுடி, அத அவன் சொல்லணும். அப்படி என்கிட்ட இல்லாதது உன்கிட்ட என்னடி இருக்கு? ஆனா வில்லனோட பொண்ணு எனக்கு அவன் தான் வேணும் அப்படின்னு வெறித்தனமா இருக்கா. இந்த சீனை அப்படியே கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமா ஆமா, நீ போயிருந்தா நடந்திருக்கே வேறதான். நான் போனதால நடத்தாம விட்டேன். நீங்க போயிருந்தா நடத்தி இருப்பேன். முடிஞ்சிருந்தாலும் நல்லா குளு 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 இருந்தா இருந்திருக்கு. வீராசாமி மும்தாஜை லவ் பண்ணலன்னு சொன்னதுக்கு அப்புறம் மும்தாஜை தரன்னு இழுத்துட்டு போய் அவங்க பின்னாடியே சுத்திட்டு இருந்த தாடிக்காரனை, அதாங்க தொடப்பத்துல அடி வாங்கிட்டு போனாரு, அவருக்கே மும்தாஜை நிச்சயம் பண்ணி கல்யாணத்தை முடிச்சிடுறாங்க. அந்த தாடிக்கார எல்லாத்தையும் என்னடா இந்த தாடிக்காரனுக்கு நிச்சயம் பண்ற? இந்த அப்படி தட்ட சத்தியம் அனுப்பு. இதுக்கப்புறம் வில்லனோட குரூப் வீராசாமி தங்கச்சிய காதலிக்கிற பையனை ஒரு ரூம்ல போட்டு லாக் பண்ணிடுறாங்க. அந்த ரூம்ல சிசிடிவி கேமரா இருக்கு போல. அந்த கேமரா என்னடானா ஒரு பக்கம் ஜூம் பண்ணி க்ளோஸ் அப் எல்லாம் காட்டுது.
இதுல எப்படி லாஜிக் இருக்கு எனக்கு புரியல. வீராசாமி வீட்டுக்கு வந்த வில்லனோட பொண்ணு அந்த பையனை கையோட கூட்டிட்டு வந்து உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க சார். நடந்த தப்புக்கெல்லாம் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. அந்த சமயத்துல தலைவனோட எமோஷனல் சீக்வன்ஸை என்னத்த சொல்றது. கடல் கூட கலங்கலாம், நீ கலங்கலாமா? நாலு மனுஷன் தரடா. வீராசாமி தங்கச்சிக்கும் வில்லியோட தம்பிக்கும் கல்யாணம்னு வில்லனுக்கு போன் வருது. என்னடா சொல்ற? வீராசாமி தங்கச்சிக்கும் அருணுக்கும் கல்யாணமா? அதுக்கு முன்னாடி வில்லனையும் வில்லியும் ஒரு வாட்டி நல்லா பாத்துக்கோங்க. ஐயோ இவன் ஏன்பா கிட்ட கிட்ட காட்டுறீங்க? இதுவரைக்கும் பிங்க் கலர் ட்ரெஸ்ல இருந்த வில்லி நல்லா கத்தையா மீசைய வச்சுட்டு இருந்த வில்லன் 2 பேரும் பியூட்டி பார்லர் போயிட்டு வந்துட்டு வீராசாமி கிட்ட சண்டைய போடுறாங்க. சண்டை போட வரவங்க பியூட்டி பார்லர் போயிட்டு வந்துட்டு தான் சண்டை போடுவாங்களா? என்னடா லாஜிக் இது? நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து வாடுறா, வந்து வாடுறா. இந்த சீன்ல வில்லன் குரூப் மும்தாஜ் அக்காவை துரத்த அவங்க லெஃப்ட் சைடுல ஓடுவாங்க. இதை பார்த்த வீராசாமி ரைட் சைடுல இருக்கிற படிக்கட்டு வழியா மும்தாஜை காப்பாத்த ஓடி வராரு. ஆனா ரைட் சைடுல ஓடி வந்தவர் வில்லனோட குரூப்பை லெஃப்ட் சைடுல வந்து எட்டி மிதிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல ஆக்ரோஷமான வீராசாமி ஆடுற கோர தாண்டவத்தை நீங்களே பாருங்க. சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேஷ்டிய இடுப்புல கட்டாம தோல் மேல போட்டுக்கிட்டு தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு கிளம்பிடுறாரு. முன்னாடி என் தங்கச்சி கல்யாணத்தை பண்ணி காட்டுறேன். சாரிடா, இந்த ஒரு விஷயம் மட்டும் என்னாலே முடியல. ஒரு வழியா தங்கச்சி ஆசைப்பட்ட பையனையே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. இத கேள்விப்பட்ட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, அதாவது ஏற்கனவே தங்கச்சிக்கு பார்த்து வச்ச மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இந்த ஊரை கூட்டி உலகத்தை கூட்டி கல்யாண மண்டபத்துல எங்களை எல்லாம் காத்திருக்க வச்சுட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டு வீராசாமிய தொலைச்சி எடுத்துடுறாங்க. என்னமோ ஆளாளுக்கு வந்து அவரை கேள்வி மேல கேள்வியா கேட்டு இருக்கிறீங்க. எத்தனை பேர் வந்தாலும் அடுக்கு மொழியில பதில சொல்ற வீராசாமி யாரு என்ன வேணா சொல்லி போட்டோம், நீ கவலைப்படாதே. போட்டு அடிக்கிறாங்க இவங்களுக்கு மத்தியில இப்படி சிக்கி சீரழிறனே. வீராசாமி இறந்ததை பார்த்ததும் மும்தாஜ் அக்காவும் உயிரை விட்டுறாங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா இத்தோட இந்த கதை முடியுதுன்னு சொல்லிட்டு நானும் கிளம்புறேன். இந்த ரோஸ்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச படங்களை கூட நீங்க ரோஸ்ட் பண்ணணும்னு நினைச்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், நமஸ்கார்.